இன்னைக்கு விளம்பர மாடல் ஆட்சி வீணா போச்சு சார். இன்னைக்கு ஒரு 4 வருஷம் இந்த அல்வா குடும்பத்தால அல்லோல் பட்டு தமிழ்நாடு நிக்குது. அல்வா குடும்பமா? திமுக 10 ஆண்டு காலமா நாரி போய் கிடக்கு. இங்க பாருங்க, 10 ஆண்டு காலமா நாரி போயிருக்கு. 17 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான். 17 லட்சம் கோடி போயிருச்சு. 17 லட்சம் கோடி கோயந்தா. இன்னைக்கு செய்தி 17 லட்சம் கோடி மனுவா கொண்டு போய் கொடுத்தா மந்திரி மாதிரி நிக்கிறாங்க. சரி, வாயை திறந்து பேசலாம்னு பார்த்தா ஒருத்தர் கறவை மாடு வேணும்னு கேட்டாருன்னா உன் பொண்டாட்டியை காணும், நான் தேடி தரேன்றாரு. என்னத்தை சொல்றது? இப்படி ஒரு ஆளுகளை வச்சுக்கிட்டு நிர்வாகம் தெரியாத ஆட்கள். உதயநிதிட்ட கேட்டீங்கன்னா நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், வசனத்தை மட்டுமே பேசி ஒரு ஆட்சி நடத்துறது எப்படிங்க சாத்தியம்? ஆனால் ஸ்டாலின் ரொம்ப நெருக்குனீங்கன்னா அவர் எதுக்காக இருக்காரு, என்ன பண்றாருன்னே தெரியாத அளவில் ஒரு ஆட்சி நடக்குது. கொடைக்கானல் போறாரு, இங்க 10 எரியுது. என்ன சார் உங்க ஆள் கொடைக்கானல் போயிருக்காருன்னு கேட்டா அங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. சேகர் பாபு வெக்க மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஏங்க, ஊட்டியில போய் உட்காந்துக்கிட்டு அரசு அலுவலகமே செயல்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் இவங்க என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு புடுங்க வந்துட்டாங்க. இவங்க டார்கெட் பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அதோடு இருந்துக்கோ, கேள்வி கேட்டா கீழே தள்ளுவாங்க. என்ன இது ஒரு அராஜகம்? நான் கேட்கறது அண்ணே, ஒரு வினாடினே, ஒரு ஆட்சி நடக்குது, எங்கேயாவது ஒரு சாதனையை சொல்லுங்கயா, மக்களுக்கு 4 திட்டத்தை பத்தி சொல்லுங்க. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க கேட்கறாங்க ஐயா. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த கட்சிக்காரர் கேட்கிறாரு, சொல்லுங்க அவருக்கு, தம்பிக்கு விளக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு விளம்பர மாடல் ஆட்சி வீணா போச்சு சார். திமுக தமிழகத்திற்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒன்று வாங்கியிருக்காங்க, நம்ம மானத்தை வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி திமுக ஒண்ணுமே செய்யல.